வணக்க நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த பேடிஎம் சீரீஸ் வீடியோவில் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து மற்றவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணால் தான் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு மணி சென்ட் பண்ணுறது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன வழிகளில் வந்து மணி சென்ட் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் டூ பேங்க் அக்கௌண்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா 5 மெத்தடு கொடுத்துருக்காங்க. இந்த 5 மெத்தட்லேருந்து நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் எந்த பேங்க்குக்கு மணி சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிட்டு அதோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் டைப் பண்ணால் போதும், சென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்டர் யூபிஐ ஐடி. இதில் வந்து யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி இதில் என்டர் யூபிஐ ஐடின்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட யூபிஐ ஐடியை டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்ச் நேம் ஆர் என்டர் மொபைல் நம்பர். இது வந்து உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து அடுத்தவங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவங்க மொபைல் நம்பரில் வந்து பேடிஎம் அக்கௌண்ட்டு எனேபிள் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா செல்ஃப் ட்ரான்சாக்ஷன். அதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இல்லாமல் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஆப்பு யூஸ் பண்ணாலும் சரி, அதாவது பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, இந்த 3 ஆப்பில் அவங்க எது யூஸ் பண்ணாலும் அவங்களுடைய நேமையோ மொபைல் நம்பரையோ டைப் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்து மணி சென்ட் பண்ணிக்க முடியும். இதில் எல்லா டைப்பு வீடியோவும் நம்ம பேடிஎம் வீடியோ சீரீஸ்ன்ட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோக்குள்ளே ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கும், ஆப் ரெஃபரல் லிங்க்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 டிரான்சாக்ஷனுக்கு வந்து கேஷ்பேக் கொடுப்பாங்க. அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேடிஎம் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் டூ பேங்க் அக்கௌண்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் என்டர் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாப்புலர் பேங்க்ஸ் எல்லாமே இதில் வந்து ஒரு ஷோ ஆயிரும். இந்த பேங்க்குக்கு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேங்கையே டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நியூ பேங்குன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. இதில் சர்ச்சை கிளிக் பண்ணிங்கன்னா சர்ச் பேங்கை வந்து நீங்கள் டைப் பண்ணியும் எடுத்துக்க முடியும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போது நம்ம பேங்கு ஐசிஐசிஐ பேங்க்கு தான் நான் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அதனால் ஐசிஐசிஐ பேங்க் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது என்டர் யுவர் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது எகெயின் உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்எஸ்சி கோடையும் டைப் பண்ணதும் ப்ரொசீடுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கேட்கும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேமை வந்து டைப் பண்ணிக்கிங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ரீடைப் பண்ண சொல்லுவாங்க, அதையும் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு ஆட் ஏ பெனிஃபிட்ரி என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பெனிஃபிட்ரி ஆல்ரெடி ஆடட்னு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் நியூவாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது. ப்ரொசீட் டு பேன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபீஸ் சென்ட் பண்ணி காட்டுறேன். டைப் பண்ணிட்டு இன்கேஸ் இதில் ஆட் மெசேஜ்ன்னு இருக்கையில் ஏதாவது அவங்களுக்கு நீங்கள் கமெண்ட் சொல்ல விரும்புனீங்கன்னா இந்த காசு எதுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுக்கலாம். இப்போது பேன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் பின்னை வந்து டைப் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு.
இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பேமெண்ட் டைம்ஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.